கேஸ் ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜேம்ஸ் கன்னோட ரீபூட் பண்ணப்பட்ட சூப்பர்மேன் மூவி அஃபிஷியல் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மூவி தான் உங்களுக்கு டிசி யூனிவர்ஸோட முதல் மூவியா சொல்லலாம். என்னதான் இதுக்கு முன்னாடி இந்த டிசி புது யூனிவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிரீச்சர் கமாண்டர் அப்படின்ற அந்த ஒரு சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம சொன்னாலுமே அஃபிஷியலா மூவியா பார்க்கும்போது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ இந்த மூவி எப்பேற்பட்ட படமா அமைஞ்சிருக்கு. பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவி வரதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த இடத்துல டிசில இருந்து நமக்கு ஹென்ரி கேவில் இனிமேட்டு சூப்பர்மேன் இந்த இடத்துல பிளே பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ சூப்பர்மேன் மூவிக்கான புது கேஸ்டிங்கா வந்து பாத்தீங்கன்னா புது ஆக்டர் ஆக்சுவலா அவங்க கேஸ்ட் பண்ணி இந்த படம் எப்பேற்பட்ட படமா அமைஞ்சிருக்கு. சோ உண்மையிலேயே இது ஒரு பெஸ்டான ஸ்டார்ட் அப் மூவியா அமைஞ்சிருக்கா டிசிக்கு அப்படின்றத நம்ம இப்ப இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே லைக் எப்படி சொல்லலாம்னா நமக்கு கிரிட்டிக்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஷோ மாதிரி போட்டு காமிச்சிருப்பாங்க ப்ரீமியர். அந்த ப்ரீமியர் ஷோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நெகட்டிவ் ரிவ்யூஸுமே வந்துச்சு. ஸோ உண்மையிலேயே அவங்க சொன்ன அளவுக்கு இந்த படம் மோசமா இருக்கா இல்ல இது ஒரு நல்ல படமா தான் அமைஞ்சிருக்கா அப்படின்றது எல்லாமே தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களை ரெகுலரா பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா டேவிட் காரன் வெஸ்ட், ராச்சல் பேஸ்மேன், நிக்கோலஸ் ஹோல்ட், நேத்தன் ஃபிலின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டர்ஸ் இந்த படத்தை ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கான ஸ்டோரியில எந்தெந்த விஷயங்கள்லாம் பாசிட்டிவா இருக்கு நெகட்டிவா இருக்குன்றத நம்ம இங்க பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஒரு சின்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லியிருக்கேன். அதாவது இந்த படத்தை நீங்க பார்க்க போகணும்னா எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல போகணும் அப்படின்றதுக்காக தான். பிகாஸ் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த சூப்பர்மேன் படங்கள் மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான சூப்பர்மேனா நீங்க இங்க பார்க்க மாட்டீங்க. ஒரு ரொம்ப டிஃபரெண்டான சூப்பர்மேனா ஒரு சில இடங்கள்ல ஃபன் பண்ற சூப்பர்மேனா தான் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. சோ அதனால டிஃபரெண்டான சூப்பர்மேனா நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அதை நான் ஃபர்ஸ்ட் நியூட்ரல் பாயிண்டா சொல்லிக்கிறேன். பாசிட்டிவா நான் முதல் விஷயமா சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கேஸ்டிங் நான் சொல்லுவேங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வரதுக்கு முன்னாடி இது மேல ஒரு மிகப்பெரிய விமர்சனமே இருந்துச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி ஹென்ரி கேவில் சூப்பர்மேன் தான் வந்திருப்பாரு. அவர் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வராம இவங்க மொத்தமா டிசியை ரீபூட் பண்றதுனால புது சூப்பர்மேன் ஒரு ஆக்டரை கேஸ்ட் பண்ண போறாங்க. அது எந்த மாதிரி சிச்சுவேஷன் வரப்போகுது ஈவன் கேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமாவுமே என்னதான் இருந்தாலுமே ஹென்ரி கேவில் மாதிரி வரமாட்டாரா அப்படின்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. பட் படம் வந்ததுக்கு அப்புறமா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா இந்த படத்துக்கு இவங்க கேஸ்டிங் சேஞ்ச் பண்ணது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா தான் எனக்கு பட்டுச்சு. அதுலயுமே முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்மேன் ரோல டேவிட் காரன் ஸ்மித் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாரு. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த சூப்பர்மேன் கேரக்டர் சூப்பராகவே பிளே பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இவர் அந்த கேரக்டர் ஆப்டாவே இருப்பாரு நான் கண்டிப்பா சொல்லுவேன். பிகாஸ் ஆஃப் இவங்க வந்து காமிக் அக்யூரேட்டா இந்த படத்தோட கதையில இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. காமிக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்மேன் கொஞ்சம் என்னதான் ஒரு சீரியஸா இருந்தாலுமே அவர் ஒரு சில இடங்களை காமெடியுமே பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை காமிச்ச விதங்கள் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு இவரோட கேரக்டரைசேஷன் ரைட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா எந்த ஒரு சின்ன சின்ன உயிரினங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாரு. இவன் ஒரு சீக்வன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீச்சர்னால அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன அனிமல்ஸ்க்குலாம் பிரச்சனை வரும். அந்த ஒரு அனிமலையுமே வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டச் நம்ம இதை சொன்னாலுமே இன்னொரு டச்சா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜேம்ஸ் கன் டைரக்டரோட டச்சை சொல்லலாம். ஏன்னா அவர் எந்த அளவுக்கு பெட்ல வருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈவன் அவரோட கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சி மூவி பார்த்தவங்களுக்கே கன்ஃபார்மா தெரியும் அவர் எந்த அளவுக்கு பெட்ல அவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் இந்த படத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரிப்டோ அப்படின்ற அந்த டாக் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே டிசைன் பண்ணியிருப்பான்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த கிரிப்டோ டாக் ஆரம்பத்துல காமிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா காமிச்சிட்டு இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் அந்த நாய் பண்ணும் பாருங்க, எப்பா செல்ல குட்டி என்னமா இருக்கு அப்படின்னு தான் சத்தியமா கேட்க தோணுச்சுங்க. அவ்வளவு கியூட்டா இருந்துச்சு. அந்த டாகை காமிச்ச விதங்கள் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காரு. சோ இந்த மாதிரி ஒரு சில ஹிடன் டீடைல்ஸுமே இந்த படத்துல வச்சிருக்காரு நான் கண்டிப்பா சொல்லுவேன் இந்த கேரக்டரை வச்சு. சோ அதை அவங்க சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராச்சல சொல்லலாம். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் அந்த லாயிஸ் லேன் அப்படின்ற அந்த கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாங்க. சோ இவங்க ஒரு கட்டத்துல சூப்பர்மேனுக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த இடத்துல தான் வந்து என்னதான் இந்த இடத்துல பிரச்சனை வந்தாலுமே தான் சூப்பர்மேனை நம்புறாங்க. கண்டிப்பா கெட்டவர் கிடையாது அப்படின்றது இந்த மக்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த மாதிரிலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றத நமக்கு சூப்பராக காமிச்சிருப்பாங்க நம்ம கண்டிப்பா சொல்லலாம். அதே மாதிரி இந்த இடத்துல சூப்பர்மேன் கேரக்டர்லயுமே தன்னோட பெட்டா இருந்தாலுமே அந்த இடத்துல லாஸ்ட் டைம் கேட்கிறப்ப தான் வந்து தான் பெட்டுக்காக போவாரு அப்படின்றத சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ இது மூலியமா நமக்கு வந்து பெட் லவர்ஸ் எல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்றதையுமே வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இவருக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிக்கோலஸ் ஹால்ட்ட சொல்லலாம். ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா லெக்ஸ் லூத்தர் அந்த கேரக்டர் பிளே பண்ணிருப்பாரு. ஸோ உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு நல்ல ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்திருக்காரு நம்ம சொல்லலாம். இவர் உண்மையிலே லெக்ஸ் லூத்தர் அப்படின்னா நம்மளால ஏத்துக்க முடியுதுங்க. ஒரு சில சீக்வன்ஸ்ல அவர் பாக்குறதுக்கு நமக்கு கோவமே ஒரு சில இடங்கள்ல வருது. பட் அவர்கிட்ட ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்கு. அது என்னன்றதை நம்ம நெகட்டிவ் சைட்ல பார்ப்போம். பட் ஓவராலா பார்க்கும்போது அவரோட ஆக்டிங் இந்த கதைக்கு உண்மையிலே அதிகமா வலு சேர்த்திருக்காரு நான் கண்டிப்பா சொல்லுவேன். உண்மையிலேயே அவரோட கம்பெனியா வந்து அவர் எந்த மாதிரி அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அதே மாதிரி சூப்பர்மேனுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ராமேன் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டரா அவர் கிரியேட் பண்ணி அது மூலியமா சூப்பர்மேனோட பேரை டேமேஜ் பண்றது. அதே செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்மேனை தான் கண்ட்ரோல்ல எடுத்து எப்படி வந்து அவர் ஓவராலா தன்னை வந்து இந்த இடத்துல உயர்த்தி காமிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அதே மாதிரி கவர்மெண்ட் எல்லாருமே எப்படி அவர் வந்து கனெக்ட் பண்றாரு அப்படின்றதையுமே நமக்கு சூப்பரா காமிச்சிருப்பாங்க. சோ இவங்களை தாண்டி மத்த ஆக்டர்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. லைக் எப்படி சொல்லலாம் அந்த கிரீன் லேண்டர்லாம் பிளே பண்ண லேத்தன் ஃபிலின், அப்புறம் ஹாட் கேர்லா பிளே பண்ண இசபெல்லா மார்கரெட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுக்கு அந்த கேரக்டரை சூப்பராகவே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க நான் கண்டிப்பா சொல்லுவேன். சோ கேரக்டரைசேஷனை தாண்டி இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சூப்பர்மேனை வச்சு அவர் ஏகப்பட்ட டீடைலிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்மேன்
சூப்பர்மேன் மட்டும் இல்லாம சூப்பர்மேன் காமிக்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு எக்ஸாக்டா அதுக்கேத்த மாதிரி ஒரு கதை எழுதுனா எப்படி எழுத முடியுமோ அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் கன் இந்த கதையை எழுதியிருக்காரு. ரொம்பவே டெப்தா எழுதியிருக்காரு நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஒரு சில இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எமோஷனா இருந்தாலுமே சரி, காமெடியா இருந்தாலுமே சரி நம்மளால ஏத்துக்க முடியுது. பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் சூப்பர்மேன் பெருசா அடியே வாங்க மாட்டாரு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னதான் சூப்பர்மேன் நம்ம கண்ணு முன்னாடி அடி வாங்கினாலுமே சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளால நம்ப முடியுது. அந்த மாதிரி ஒரு ரைட்டிங்க கண்டிப்பா இந்த படத்தை கொடுத்திருக்காரு நான் சொல்லுவேன். இந்த படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் ஸ்கிரீன் பிளேவுமே ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியலனாலுமே லைக் இது ஒரு ஸ்டார்ட் அப் மூவிக்கு ஒரு டீசென்டான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை கொடுத்திருக்காரு நான் கண்டிப்பா சொல்லுவேன். அதை தாண்டி உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், எஸ்எஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாப் நாச்சுங்க. அதுவும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல அவங்க விஎஃப்எக்ஸ் பண்ணிருக்காங்க, பட் அதெல்லாம் பெருசா தெரியவே இல்லை. அதெல்லாமே நல்லா இருந்துச்சு நான் கண்டிப்பா சொல்லுவேன். அதுலயுமே முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு யூனிவர்ஸை காமிப்பாங்க. அதோட விஷுவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் ஒரு சில இடங்கள்ல அவங்க விஎஃப்எக்ஸ் தான் பண்ணிருக்காங்க நம்ம தெரிஞ்சாலும் மேக்ஸிமமா பாக்குறதுக்கு பரவாயில்ல, இவ்வளவு தூரம் பண்ணிருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் ஜேம்ஸ் கன்னை பத்தி நமக்கே தெரியும், அவர் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சியில எப்பேற்பட்ட விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த இடத்துலயுமே சூப்பரான ஒரு விஎஃப்எக்ஸ் தான் பண்ணிருக்காரு. சோ டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தான் நம்ம பெருசா எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஸ்டோரியோட டெப்த்துமே நல்லாவே ஸ்டோரி டெப்த் நல்லாவே கொடுத்துருக்காங்க நான் கண்டிப்பா சொல்லுவேன். சோ இப்போ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட பாசிட்டிவ். இந்த படத்துல நெகட்டிவ்ன்ற விஷயம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, சோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா பெருசா நெகட்டிவ் எனக்கு ஃபீல் ஆகல. பட் இருந்தாலுமே ரெண்டு விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாம் அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. அதுல முதல் விஷயம் நான் ஏற்கனவே பாசிட்டிவ்ல சொல்லும்போது நான் லெக்ஸ் லூத்தரை பத்தி சொல்லியிருப்பேன். அதாவது அவரோட கேரக்டரைசேஷன்லாம் நல்லா தான் இருக்கு, அவர் ஆக்டிங்குமே நல்லா தான் பண்ணியிருக்காரு. என்னதான் அப்படி பண்ணாலுமே ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நமக்கு என்ன அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் கொடூரமான ஒரு விஷயத்தை செய்யறாரு, ஆனா அதுல டெப்தே இல்லாததுனால நமக்கு ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து லைக் நீ வில்லத்தனமா பண்ற அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வருது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா தாங்க எனக்கு பட்டுச்சு. சோ அதுக்கு அடுத்தபடியே நம்ம நெகட்டிவா சொல்லலாம்னா கண்டிப்பா வந்து இந்த இடத்துல இந்த ஜஸ்டிஸ் கேங் அப்படின்ற அந்த மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வராங்க. அதாவது கிரீன் லேண்டர்ன், ஹாக், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் டெரிஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாஸ்டர் டெரிஃபிக் கூட பரவாயில்லைங்க, உண்மையிலே அவரோட கேரக்டர் கூட ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. பட் இந்த கிரீன் லேண்டர்ன் அண்ட் ஹாக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா அவங்க யூஸே பண்ணல அப்படின்னு நம்ம தான் தெரியுது. சோ இது ஒருவேளை இது ஃபர்ஸ்ட் மூவி, இது சூப்பர்மேனோட மூவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சா கூட பரவாயில்லைங்க. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களை கொண்டு வந்து இந்த படத்துல வேஸ்ட் பண்ண மாதிரி தான் ஃபீல் வருது. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா ரெண்டாவது படுது. இதை தாண்டி நான் பெருசா நெகட்டிவா சொல்ல முடியலங்க. நான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. சோ இந்த ரெண்டு விஷயங்கள் இருந்தா இன்னுமே பயங்கரமான ஒரு படமா எனக்கு அமைஞ்சிருக்கும். அந்த ஒரு ஃபீல்னால தான் இந்த ரெண்டு நெகட்டிவ் சொன்னேன். மற்றபடி நான் இப்போ கூட சொல்றேன், தயவு செஞ்சு நெகட்டிவ் ரிவ்யூஸை கேட்காதீங்க. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு டிசி மூவியா தான் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா நீங்க குழந்தைங்களோட இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாம். போஸ்ட் கிரெடிட் சீனை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து லைக் உங்களுக்கு விருப்பம் இருந்தா போஸ்ட் கிரெடிட் சீன் பாருங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான போஸ்ட் கிரெடிட் சீன் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அதனால நீங்க விருப்பம் இருந்தா போஸ்ட் கிரெடிட் சீன் வரைக்கும் உட்காந்து பாருங்க. ஆனா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம். சோ அவுட் ஆஃப் 5க்கு என்ன பொறுத்தவரைக்கும் நான் கண்டிப்பா 4.5 தருவேன். ஒன் ஆஃப் பெஸ்ட் டிசி மூவியா தான் எனக்கு இது பட்டுச்சு. சோ இதை வச்சு கண்டிப்பா இதுக்கப்புறமா ஜேம்ஸ் இந்த டிசியை பயங்கரமா கொண்டு போவாருன்ற நம்பிக்கை இருக்கு. சோ இந்த படத்தை மிஸ் பண்ணாம எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. எத்தனை பேர் இந்த படத்தை பாத்தீங்க, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் இன் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from Pranav Prime Time.